பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகில உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நம்முடைய அல்லேலூயா டிவி யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் சில பதிவுகள்லாம் பார்க்குறீங்க தானே. இப்போ நம்ம கிறிஸ்துவத்தை வந்துட்டு யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்துட்டு சாத்தானுடைய தலையை கல்வாரியில் என்ன பண்ணிட்டார், அவர் முறியடித்து விட்டார். தலை நசுக்கப்பட்ட சாத்தான். அவனுக்கு இப்போ இந்த உடம்புல மட்டும் கொஞ்சம் உயிர் இருக்குது. அந்த உயிரை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். பட் என்னென்னா ஆண்டுடைய பிள்ளைகளை வந்துட்டு மேற்கொள்வதற்கு எந்த விதத்துலையும் ஒரு சின்ன சான்ஸு கூட இல்லை. எல்லாத்தையும் பேசி பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளை மேற்கொள்வதற்கு எந்த திராணியும் இல்லை. கிறிஸ்துவத்தை தடைப்படுத்துவதற்கோ பைபிள் வசனத்தை பொய்யென்று சொல்வதற்கோ முயன்றார்கள். எல்லாத்துலேயும் தோல்வி அடைந்து விட்டார்கள். இப்போ புது பிரச்சாரம் என்னென்னா, துண்டு பிரதி அச்சிட்டு விநியோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தம்பி நெல்லை தொல்லை மணிகண்டன் இப்போ ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஏதாவது கிறிஸ்தவர்களெல்லாம் சேர்ந்து ஏதாவது உதவி பண்ணுங்களேன். பாவம் முதல்ல நல்லா சாப்பிடட்டும். சாப்பிட்டு அவன் என்ன பண்ணட்டும், கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லார்கிட்டையும் இப்போ உதவி கேட்குறாரு. இப்போ எல்லா கிறிஸ்தவர்களும் தசம பாகம் வாங்குகிறோம், உதவி வாங்குகிறோம், அங்கேருந்து பணம் வருது இங்கேருந்து பணம் வருதுன்னு சொல்லி நம்மளை குற்றம் சாட்டிட்டு இப்போ அவர் கேட்குறாரு, இந்த சொந்தங்களே எல்லோரும் என்ன பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. எதுக்காக உதவி பண்ணணுமா? 3 மாவட்டம், அதாவது எந்த மாவட்டம்? திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். அந்த 3 மாவட்டத்தில் 5 பேரை வச்சு 15 பேரை களை இறக்கியிருக்கிறாராம். எப்படி? அவங்களுடைய ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி அந்த நாமத்தின் பேரில் வந்துட்டு அவங்க ஊழியம் செய்ய போகிறாங்களாம். யாரை காப்பி அடித்து? எல்லாம் கிறிஸ்துவத்தை காப்பி அடித்து, கிறிஸ்தவர்களுடைய எல்லா விதமான முறைமைகளை காப்பி அடித்து தான் இவங்க பொழப்பு நடக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்க தானே நீங்கள்? ஓகே, இவங்க பண்ணுறது ஒரு வழிக்கு நல்லது தான். இவங்க துண்டு பிரதி கொடுக்கட்டும், நம்ம வாங்கிக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க துண்டு பிரதியை கொடுக்கும்போது நீங்கள் எல்லோரும் வாங்கிக்கிடணும். யாருமே மறுக்கக்கூடாது, யாருமே அவங்கள புறக்கணிக்கக்கூடாது. அவங்க வீடு வீடாக கொண்டு கொடுத்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டில் வச்சு கொடுத்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்தாலும் சரி, எங்கே வச்சு கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லாருமே அந்த துண்டு பிரதிகளை, அந்த பிட் நோட்டீஸை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அதே மாதிரி நம்ம, அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய பிட் நோட்டீஸில் உயிர் இருக்காது. நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். அவங்க ஏதாவது ஒரு கதையை தான் எழுதுவாங்க. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய பிட் நோட்டீஸில் வந்துட்டு என்ன இருக்கும்? உயிர் இருக்கும். ஜீவனுள்ள வார்த்தைகளை தான் நம்ம விதைப்போம். அப்போ இந்த ஜீவ வார்த்தை ஒரு மனுஷன் படிக்கும்போது அவனுடைய இருதயத்தில் என்ன பண்ணும்? பயங்கரமான ஹீலிங் ஏற்படுத்தும். ஆனால் இவங்க கொடுக்கக்கூடியதான அந்த இது வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், அது வந்துட்டு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கிக்காங்க. ஓகே, அதனால் எனக்கு என்ன சொல்லணும், எனக்கு ஒன்றுமே புரியலை. உதவி கேட்குறாரு, எல்லார்ட்டையும் உதவி கேட்குறாரு. உதவி செய்யட்டும். நானும் தம்பிக்கு இந்த சேவை செய்ய முன் வந்திருக்கிறதான தம்பிக்கு வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். நீ காலையில் உட்காந்து ஒரு கடற்கரையில் உட்காந்து பேசின பார்த்தியா? பேசும்போது அந்த முன்னாடி நின்று வீடியோ எடுத்ததெல்லாம் எங்களுக்கு யாரும் தெரியும். அது அந்த அவன் பேர் மணி தான், சின்ன மணி தானே சொல்லு அவன்கிட்ட நீ பேரை கேட்குற, அவன் பேரை சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் பக்கத்தில் ஒருத்தன் பேரை கேட்குற, அவன் பேரை மாற்றி சொல்கிறான். சும்மா ட்ராமா அடிக்கிறீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நீ உங்கள் ஊருக்கு பின்னாடி ஒரு சிலுவையை காண்பித்தலா? அந்த சிலுவை ஆலயத்தில், அந்த கோயிலில், அந்த சர்ச்சில் நிறைய கிறிஸ்தவ பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னலாம். ஏன் உனக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணலையா? அதெல்லாம் அப்போ வந்துட்டு என்னென்னா, நீ உன்னுடைய மதம், உன்னுடைய அந்த திட்டம், அதில் தான் நீ என்ன பண்ணுற, முயற்சியாக இருக்கிற. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ இன்டர்நேஷ்னல் அளவில் அகில உலகத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லணும். இயேசுனுடைய அன்பை அவர்கள் ருசி பார்க்கணும்.
அந்த மெய்யான சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன பெரிய வேதாகம சயின்டிஸ்டா, நீ சொல்கிற தோமாங்கிற ஒரு மனுஷன் இங்கே வரலை அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த ஜெருசலேமில் இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு என்னமோ என்னது 100 ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறார். மூளை இல்லாத முட்டாள் தம்பி. ஒரு கப்பல் வழியாகத்தான் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, எல்லாருமே வந்துட்டு போக்குவரவு செய்தாங்க. கப்பல் துறைமுகத்தில் இருந்து தான் அவங்க பயணம் புறப்பட்டு வருவாங்க. அது 100 வருடம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன கணிப்பில் சொல்கிற, நீ எந்த ஸ்கூலில் படித்த, என்னப்பா நீ இப்படி ஞானம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற. அன்றைக்கி அவங்க ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்களில் 60 நாட்களிலேயோ அல்லது 3 மாதத்துலேயோ 90 நாட்களிலேயோ அவங்க வந்து அந்த மெய்யான சுவிசேஷத்தை சொன்னதுக்கான எல்லா சத்தியமும் சான்றும் இருக்கும்போது அது பொய், அது இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு இருப்பது வந்துட்டு உண்மையிலேயே அது ஒரு கேளிக்கையாக இருக்கிறது. அதை நீ பேசுகிறத வந்துட்டு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ கூட இருக்கிறவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீயே ஒரு 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 மேஜிக் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிற, உடனே உங்குள்ள என்னது உனக்கு கீழே அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க, அவங்கள வச்சு நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ பேசுகிறது சரியாக தான் பேசுகிறியா அப்படிங்கிறத நீ என்னைக்காவது யோசித்து பார்த்தியா? அதனால் வந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ பேசி நீ பெரிய மண்ணாங்கட்டி ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறது வந்துட்டு தப்பு. அதனால் நீ தூட்டு போகிறதைய அச்சிட்டு கொடு, இது என்ன மண்ணாங்கட்டியும் செஞ்சுட்டு போ, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் உனக்கிட்ட எதிர்க்கைக்கு வரப்போகிறதில்ல, எதிர்ப்பு குரல் கொடுக்க போகிறதில்ல. கிறிஸ்தவர்கள் அப்படி செய்ய மாட்டோம். சரி, இதுக்கு முன்னாடி நீ பேசுனதுக்கு, நீ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசின ஆபாச பேச்சு, கெட்ட வார்த்தைகள், பொய் பிரச்சாரங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்லணும் தம்பி. அதெல்லாம் மறந்துட்டோம் எல்லாரும், அப்படியே அதெல்லாம் நீக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காத. ஆல்ரெடி வந்துட்டு செய்ய வேண்டியதெல்லாம் முறையாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க தம்பி. அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீ இப்போ வந்துட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ அந்த காவி ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. நான் ஏற்கனவே கேட்டேன், உன் லைசன்ஸு, நீ உன்னுடைய இருப்பிடம், நீ அதை வந்துட்டு முறையாக வந்துட்டு நீ இப்படிப்பட்ட சேவை செய்வதற்கு வந்துட்டு நீ அரசாங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறியா, இதையெல்லாம் கேட்டு ஒரு பதிவு வெளியிட சொன்னேன், நீ வெளியிடலை. ஏன்னா இல்லையே, நீ ஃப்ராடெல்லாம் இருக்கிற, சும்மா வந்துட்டு வாய் சவுடால் தானே. அதனால் ஒன்றால் அதை என்ன பண்ண முடியாது, வெளியிட முடியாது. சரி, நீ இப்போ என்னுடைய பேரை பயன்படுத்தி அப்படியே உலா வந்துக்கிட்டு இருக்கிற ராஜன் சாமுவேல் அப்படின்னு சொல்லி என்னத்தை தான் நீ என்கிட்ட கண்டுக்கிட்ட. நேச்சுரலி வந்துட்டு ஏதாவது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீ இங்கே வா தம்பி. நான் தான் சொல்கிறேன், அந்த சின்ன மணிகன் சேக்கால் இருக்கிறாள்ல, அவன்கிட்ட நான் சொன்னல, அவனை ஏற்கனவே உன அக்கௌண்ட் நம்பர் கொடுறேன், நான் உனக்கு பணம் போட்டு விடுதேன், நீ உனக்கு வண்டிக்குள்ளி பைசா போட்டு விடுதேன், நீங்கள் வான்னு சொல்கிறேன், உனக்கும் சேர்த்து போட்டு விடுதேன். 2 பேர் வாங்க, அண்ணன் தம்பி 2 பேர் இங்கே வாங்க, இங்கே வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, வந்துட்டு ஒரு வாரம் 10 நாள் இருங்கடை, இருந்து நீங்கள் பாருங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு ராஜன் சாமுவேலுடைய சேவை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சரியா? இல்லாமல் வந்துட்டு என் பேரை சொல்லி நான் என்னமோ பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக வந்துட்டு களத்தில் இறங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீணான வதந்திகளை கிளப்பி விட்டுட்டு அதில் வந்துட்டு சந்தோஷப்படாத, அது நல்லா இல்லை. சரியா? நான் எப்படி ஸ்டாண்டர்டாக மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நாங்கள் என்னுடைய ஊழியன்னா எப்படி இருக்குது, நான் எந்த பைபிள் எப்படி பேசிக்கில் நிற்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். சரியா? இனி அது மட்டும் இல்லை, நீ எல்லார்ட்டையும் நீ விசாரிச்சுப்பார். என்னுடைய ஃபோன் நம்பர் தான் நான் பப்ளிக்காக போட்டு விட்டுதானே. இப்போ தான் உன் நம்பருக்கு தான் யார் ஃபோன் போட்டாலும் நீ அட்டன் பண்ணுறதில்ல, நாட் ரீச்சபிளுங்க. நீ தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற. உன் குரூப்புக்குள்ளே நம்பர், சரி உனக்குள்ள அசிஸ்டண்ட்டுக்குள்ளே யாருக்குள்ளே நம்பர் அது கூட அதுவும் கொடுக்க மாட்டேங்கிற. அதெல்லாம் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதர், ஒரு இஸ்லாமிய பிரதர் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீ நம்பரை வந்து நாட் ரீச்சபிளுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற. அப்போது உண்மையான நம்பரை போட்டு விடுங்கப்பா, எதுக்குப்பா போய் தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் வந்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டி ஆண்டவருடைய நாமத்தை வந்துட்டு தூஷணமாக பேசாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர், தேவன், இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. அது உங்களுடைய வார்த்தை, அது உங்களுடைய வேதங்களில் இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்துட்டு நீ யூஸ் பண்ணிட்டு போ. அதுக்கு வந்துட்டு எங்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது பைபிள் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, பழைய ஏற்பாடு எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது, புதிய ஏற்பாடு எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது, இது எந்தெந்த சம்பவங்கள், இது எந்தெந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறதுக்கான எல்லா குறிப்புகளும் சரித்திரமும் இருக்கும்போது வந்துட்டு அதை குறை சொல்லி கொண்டு அதை வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு விளையாட்டுத்தனமாகவே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற.
இதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். மணிகண்டன், நீ கொஞ்சம் யோசித்து பேசு. நீ யோசிக்காமல் எந்த பதிவுகளை வெளியிடாத. நான் ஒரு சகோதரனாக உனக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். உன்னுடைய விளையாட்டுத்தனத்தை நீ கிறிஸ்துவ மக்களிடத்தில் காண்பிக்காத. ஆண்டுடைய வேத வசனத்துக்கிட்ட நீ விளையாடாத. அவ்வளோதான் உனக்கு சொல்ல வேண்டியது என்று எனக்கு தோணுது. அதனால் நீ இந்த மேஜிக், இந்த நாடக மேடை போட்டு இந்த நடிகர்கள் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாத, உன்னுடைய ஆத்துமாவை கெடுத்துக்கொள்ளாத. ஏகதேசம் நீ இப்போ அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிற அளவுக்கு உன் நாவு புரள போகுது. உன்னையும் ஆண்டவர் மாற்றுவார், உன்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீ எங்களை மாதிரி என்ன மாதிரி ஊழியம் செய்ய வா, அண்ணன் கூட வா, நீங்கள் வா, ஊழியம் செய்வோம், சேர்ந்து ஊழியம் செய்வோம். நீ எல்லா ஊருக்கும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், சேர்ந்து நம்ம ஊழியங்களை செய்வோம். சரியா? சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளுப்பா. நீ நித்தியத்துக்கு போகணும். சரியா? நீயே பேசி 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 உன் தலையில் நீயே மண்ணவள்ளி போட்டுக்கூடாது. உன்னை சார்ந்து இருக்கிறவங்கள நீ கெடுத்து விட்றாத. சரியா? அந்த தம்பியெல்லாம் அவன் படித்த பையன், அந்த சின்ன மணியெல்லாம் படித்த பையன், அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அவனெல்லாம் ஏதாவது வேலை வெட்டிக்கு போக சொல்லு. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவனையும் நீ மாய்மாலமான பாதையில் வழி நடத்தாத. சரியா? ஓ, காட் பிளஸ் யூ. சோத்ரையா.